வாழ்க்கையில் நம்ம வளரணும்னா கண்டிப்பாக அடிக்கடி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, ரொம்ப சிறப்பு. அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யலை, ஏன்னா அது வந்து அஸ்வினி நட்சத்திரம் பிறக்குன்னா அந்த வீட்டில் ஒரு செய்வன தோஷம் அல்லது திட்டுமரப்பாடு, அது முன்னோர்கள் வாக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் தடங்கள் தாமதம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வழிபாடுகளை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதிலேருந்து ஜெயிச்சிடுவோம். அந்த வாழ்வாதாரத்தை தான் நம்ம கையில் எடுத்துக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமையே செய்கிறோம். தயவு செஞ்சு நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது, இந்த 3 விஷயங்களை கையில் எடுத்துக்கோங்க. இவர்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாதீங்க, இவங்களை மறந்துடாதீங்க. 1, உங்களை பெற்றவர்கள், தாய் தகப்பனை சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 2வது, நம்மை நம்பி வந்த மனைவி. இதற்கு முன்பாக 2வதே நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். 3வது மனைவி. 4வது நாம் பெற்ற குழந்தைகள். முக்கியம் இல்லை சார் இது. இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்த போது நம்மை பெற்றெடுத்து இந்த உலகத்தை வழிகாட்டினது தாய் தகப்பன். அவங்க தான் சார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்மளை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அவர்களை பார்க்காம விட்டா எப்படி? வருத்தம் இல்லை. ராஜபாண்டியன், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் நம்ம சொன்னோம்னா சிம்மம் மகம் எப்படி இருக்கு சார்? இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லுவேன், பித்திருக்கள் தோஷம். நம்ம தாத்தா காலங்களில் யாருக்காவது 2 மனைவி இருந்திருக்கும். ஒரு மனைவியை சரியாக பார்த்துருப்பாங்க, ஒரு மனைவியை சரியாக பார்க்காம விட்டுருப்பாங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் சில பாதிப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதை சரியாக செய்தாலே இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபட முடியும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பாதிக்காது. இதை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஆமாம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் சார்? நீங்கள் அது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இருதார யோக அமைப்பை பெற்றது. எப்போதுமே கணவன் மனைவி வாழ்க்கையில் சரிசமமாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அப்போ அதில் தெளிவும் கவனமும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம், பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போதுமே ஒரு முடிவை எடுக்கிற போது 1க்கு 3 தடவை யோசித்து செஞ்சோன்னா அந்த முடிவு வெற்றி வரும் இல்லையா? நிச்சயமாக. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பா அம்மாவை சரியாக பார்த்து கொள்கிற போது நம் ஜாதகத்தில் ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் ஆக்டிவ் ஆவாங்க. அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டா சூரியனும் சந்திரன் தான் ஒளி கிரகங்கள். இவங்க 2 பேரும் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பளிச்சுன்னு உலகத்துக்கு தெரியும் இல்லையா? சூப்பர். அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். இந்த லக்கணத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பலமாக இருக்கிற போது நாம் பளிச்சுன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சோகம் நமக்கு கிடைச்சிடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் நன்றாக பார்த்து கொள்கிற போது, அவர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிற போது 11ஆம் இடம் மூத்த அண்ணன் அக்கான்னு சொல்லுவோம். பணம் காசு சொத்து சுகம் வண்டி வாகனம் அமைவதில் தடை இருக்காது, சேமிப்பில் தடை இருக்காது. 3ஆம் இடம் முயற்சி வீரியம், உடம்புல பலம், பலகீனமற்ற உடம்பு, இது இருக்கும்போது பாதிப்புகளே இருக்காது, சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது நம்முடைய உடன் பிறந்த சகோதரனை பார்த்து கொள்கிற போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். 4வது மனைவி, இது 7ஆம் இடம், கூட்டு தொழில் சொல்லுவோம், மகிழ்ச்சின்னு சொல்லுவோம், சந்தோஷம்னு சொல்லுவோம். மனைவிட்ட தானே எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அடைய முடியும். அப்போ இந்த சந்தோஷத்தையெல்லாம் பெறுவதற்கு நம் ஜாதகத்தில் அந்த அந்த மகிழ்ச்சியை நாம் அடைய முடிகிறது. இந்த 7ஆம் இடத்தை பார்த்துக் கொள்கிற போது சந்தோஷத்தை அடைய முடிகிறது. மனைவியை நன்றாக பார்த்து கொள்கிற போது பிரச்சனை இல்லாமல் வாழ முடிகிறது.